ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் சமைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. அதுதான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்றத காமிக்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி சமைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு. அதை நல்லா அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா பிரியாணி அரிசி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி பார்த்தாலே தெரியுதா, நல்ல மெல்லிஸாக இருக்குது. நல்ல ஒரு பிரியாணி அரிசி வந்து ஒரு 1 kg வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியில் நல்லா அலசி படுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இலை. புதினா வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம செய்ய போகிற அந்த பிரியாணிக்கு. ஓகேங்களா? ஸோ புதினா மஸ்ட், கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புதினாவாக வாங்கிட்டு வந்து சமைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணி டேஸ்ட். ஓகேங்களா? ஸோ காஞ்சி போன இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு புதினாவை வந்து வாங்கி அழகாக அந்த இலையெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. ஓகேங்களா? சமையலுக்கு உப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உப்பு இல்லைனாலே அந்த சமையல் டேஸ்டே இருக்காது. ஸோ வந்து கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன், அதை வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சமையலுக்கு தேவையான பேஸ்ட் தான். ஓகேங்களா? இது என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ வந்து இஞ்சியையும் பூண்டையும் 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுதான் இந்த கிண்ணத்துல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தயிர். பிரியாணியில தயிர் போட்டா செம்மையா இருக்கும். நிறைய பேர் பிரியாணியில வந்து தயிர் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ பிரியாணி டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ வந்து இது மாதிரி தயிர் வந்து இன்க்ளூட் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், ஓகேங்களா, பச்சை மிளகாவை நல்லா கீரி எடுத்து வச்சிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு நாங்கள் வந்து இப்போ பிரியாணி வந்து சமைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்னா வந்து நிறைய விதமாக மெத்தடில் சமைப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் தான் சமைச்சு காமிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குக்கரில் சமைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு குக்கரை வந்து எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் அழகாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எப்படி நாங்கள் சமைக்க போகிறோன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம் பாருங்கள். அப்படியே குவிக்காக டக்குன்னு சமைக்க போகிறோம். கேஸ் ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்படி மேலே பார்த்தா கேஸ் ஆன்ல இல்லாத மாதிரி தெரியும். இப்படி கேமரா இப்படி கொஞ்சம் கீழே வச்சு பார்த்தா கேஸ் ஆன்ல தான் இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. நம்ம டக்குன்னு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ குக்கரில் எண்ணெயை வந்து ஊற்றிட்டோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டு. எண்ணெயை ஊற்றியாச்சு, சமையல் எண்ணெயை ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டைலாம் எடுத்து வச்சிடணும் இல்லையா? இது கூட வந்து சோம்பு பட்டை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ போட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் காமிச்சேன் ஆல்ரெடி வீடியோவில். சோம்பு பட்டை இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். குக்கரில் போட்டாச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான் பிரியாணி சமைக்கிறதுக்கு. நம்ம வீட்லேயே அழகாக ஈஸியாக டக்குன்னு சமைச்சிடலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம என்னென்ன பொருள்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிட்டிங்கன்னா சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே 1 by 1 ரெடி பண்ணி சமைச்சிட வேண்டியதான். ஓகே? ஸோ வந்து நம்ம நல்லா நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, ஆனியன் பீசஸ். ஓகேங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்லா வதக்க போகிறோம்.
நல்லா வதக்கி விட்டீங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். கடையில் விற்கிற பிரியாணிலாம் சம்டைம்ஸ் அஜினமோட்டோலாம் போடுறாங்க. அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் வீட்டில் வந்து நீங்கள் சமைங்க. இது மாதிரி நெய் போட்டு சமைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப நெய் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி இன்க்ளூட் பண்ணுறது சமையலில் மில்கி மிஸ்டோட நெய். பிரியாணினாலே செம்ம டேஸ்ட்டு. அதுவும் பிரியாணியில் நெய்யை போட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. ஸோ நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் பிடிக்கும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நிறைய சில பேர் பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க. அது அவங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஸோ எப்பவுமே வெங்காயன்றது பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ பொன்னிறமாக வதங்குறதா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் மட்டனை போட்டு செஞ்சீங்கன்னா அது மட்டன் பிரியாணி, சிக்கனை போட்டு செஞ்சீங்கன்னா அது சிக்கன் பிரியாணி. அவ்வளோதான். மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம் தான். மெத்தடும் சமைக்கிறது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி, டொமேட்டோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். ஓகே. நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீரி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய், அதையும் போட்டுடணும். அப்போ தான் நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கும் பிரியாணி. வாரே செம்ம டேஸ்ட். ஆக்சுவலி ஸ்மெல் வருது பாருங்க, செம்மையாக இருக்கும். அந்த பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல் கரெக்டாக இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிட்ருக்கோம்னா சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி சமைச்சு காமிங்கன்ட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சமைச்சு காமிச்சிட்ருக்கோம். ஸோ நல்லா வதக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அது எங்கள் வீட்டில் இருக்க உப்பு ஜாடி பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததை நம்ம வந்து போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டையும் பேஸ்ட் ஆக்கிட்டோம் இல்லையா, நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து போட்டாச்சு. ஆக்சுவலி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க நிறைய. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைய இருக்குது இஞ்சிலலாம், இஞ்சி பூண்டுலலாம். ஸோ அதை வந்து சமையலில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது சமையல் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து புதினா இப்போ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான புதினா, வாடாமல் வதங்காமல் இருக்கக்கூடிய புதினாவை என்ன பண்ணுறோன்னா அந்த புதினாவோட இலைகளை அப்படியே போட்டாச்சு. மொத்தமாக போட்டு நல்லா வதக்குன்னு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆயில் இப்பயே பறக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போறோம்னா சிக்கனை போட போறோம். சரிங்களா? 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை நல்லா புழிஞ்சிட்டு, அதை தண்ணியை விட்டு புழிஞ்சிட்டு இருத்துட்டு அந்த கோழிக்கறியை மட்டும் என்ன பண்ண போகிறோம், குக்கரில் போட போகிறோம்.
ஸோ சிக்கன் பிரியாணி செய்யறதுனால சிக்கனை இது மாதிரி போடுறோம். ஸோ குக்கரில் ஈஸியாகவே பிரியாணி செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கும். ஓஹோ, இப்படி தான் சிக்கன் பிரியாணி சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு தான் சொல்கிறேன், ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம சமைக்கிறோன்னா அதுக்கு தேவையான பொருள் மட்டும் 1 by 1 எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருங்க. குக்கரை எடுத்து வச்சிங்களா, டக்கு டக்குன்னு போட்டிங்களா, ரெடி பண்ணிங்களா, ஃபாஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளியும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம தயிர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் மொத்தமாக அதில் போடுறோம். கறி போட்டதுக்கு அப்புறம் தாங்க தயிரை போடணும். சரியா? நம்ம முன்னாடியெல்லாம் போட்டக்கூடாது. இப்போ இந்த கோழிக்கறி வந்து சிக்கன் நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ அதன் பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தயிரை ஊற்றி மொத்தமாக நம்ம கிளறும். தயிர் ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. தயவு செஞ்சு இது மாதிரி பிரியாணிலாம் சமைக்கிறீங்கன்னா இந்த புதினா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக போடுங்க. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோழிக்கறி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தயிரை போடணும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா தூளை தான் நம்ம வந்து போடுறோம். இப்போது அதோட ஃப்ரெண்ட் காமிங்களேன். இங்கே பாரு, நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா. ஓகே, காமிச்சாச்சு. ஆச்சி பிரியாணி மசாலாவை தான் எங்களுடைய சிக்கன் பிரியாணியில் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு இருக்கோம். வாவ், நல்லா வதங்கிட்டு இருக்கு. சூப்பர். இப்போ பிரியாணி மசாலாவை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன போட போறோம்னா உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கல் உப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எப்பவுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது, உப்பு கரிச்சாலும் வாயவே வைக்க முடியாது. சரிங்களா? அதனால் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணி அரிசியை போடுறோம். ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் பிரியாணி செய்யறேன்னு ஏதோ ஒரு அரிசியில் போட்டு சமைப்பாங்க. அது வந்து டேஸ்ட் தயவு செஞ்சு கொடுக்காது, பிரியாணி மாதிரியே இருக்காது. அதனால பிரியாணின்னு செய்யாதீங்கிட்ட பிரியாணி அரிசியில் பிரியாணி செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் பிரியாணி அரிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் பிரியாணி அரிசி காமிச்சிருந்தேன். அதை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருந்தாலே அந்த பிரியாணி அரிசியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இந்த குக்கரில் போட்டுட்ருக்கோம். இது பிரியாணியே சமைக்கிறதுக்காக வரக்கூடிய பிரியாணி அரிசி. ஓகே, பிரியாணி அரிசி மொத்தமாக போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஸோ நிறைய பேர் அது தப்பு பண்ணிடுறீங்க, போட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க. ஆக்சுவலாக நல்லா கிளறணும். ஓகேங்களா? கிளறினா தான் அந்த பிரியாணி அரிசியெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் அந்த எசென்ஷியல்ஸ் எல்லாமே போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒரு கிண்டி விட்டாச்சு. ஓகே, ஸோ கிண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கேசரி கலர் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஏன்னா அப்படியே சமைக்கிறது வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு சாப்பிடவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து இந்த ஆரஞ்சு ப்ளஸ் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் வந்து இருந்துச்சு, கேசரி கலர். ஓகேங்களா? ஸோ அந்த கலர் நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ இது மாதிரி பிரிஞ்சி சாதம் செய்யறதுக்கு இல்லை பிரியாணி சமைக்கிறதுக்குலாம் அதெல்லாம் போடலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் கேசரி சமைக்கிறதுக்கு கூட அது மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த கேசரி கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கோம். ஆச்சி பிரியாணி மசாலா போட்டோம், கேசரி கலர் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், அது சும்மா ஒரு லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நிறைய போட்டு தேவையில்ல, சும்மா அப்படி லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டு தூவி விட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. நம்ம அளந்து வச்சிருப்போம் இல்லையா தண்ணி, ஸோ அந்த தண்ணியை வந்து ஊற்றுறோம். 1 டம்ளர் அரிசி நீங்க போட்டீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணியை வந்து நீங்க ஊற்றணும். அந்த கால்குலேஷன் படி நீங்க என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை ஊற்றணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் 1 by 1 வந்து போட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அந்த கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. அதே நீங்க என்ன பண்ணுங்கன்னா
1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணியை வந்து நீங்க அளந்து ஊற்றணும். சரிங்களா? அப்ப நீங்க எவ்வளவு அரிசி போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ செக் பண்ணிட்டு நீங்க தண்ணியை வந்து ஊற்றி பிரியாணியை சமைக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம செய்யற பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆக்சுவலி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு சொல்லணும்னா. ஸோ இந்த தண்ணி ஊற்றுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நிறைய ஊற்றினாலும் பிரியாணியாக வராது, கம்மியாக ஊற்றினாலும் பிரியாணியாக வராது. ஸோ அந்த ரேஷியோ நான் சொன்ன இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா அதே டம்ளரில் 1 டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணியை நீங்கள் ஊற்றணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் தண்ணியை ஊற்றி ஒரு கிண்டிக்கோங்க. பிரியாணி ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பர், பக்கா எல்லாம் செம்மையா ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெமனை வந்து புழிஞ்சு விட்றோம். ஓகேங்களா? ஒரு எலுமிச்சை பழத்தை முழுசாக நம்ம புழிஞ்சு விட்டுறோம். அது லெமனுடைய டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பழத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுறோம். ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி 2 ஹாஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா புழிஞ்சு விட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனலாக மூடி வைக்க போகிறோம். சரிங்களா? குக்கரை என்ன பண்ண போகிறோம், மூடணும். ஸோ நிறைய பேர் குக்கரை வாங்கிடுறாங்க, மூட தெரிலன்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மூட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கர் வாங்குங்க. இல்லை குக்கரை வாங்கிட்டு மூட எப்படியாச்சும் கற்றுக்கோங்க தயவு செஞ்சு. சரியா? ஏன்னா குக்கரை கண்டிப்பாக மூடித்தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ குக்கர் ஒரு வழியாக மூடியாச்சு. இப்போ மேலே அந்த விசிலையும் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது, எரிஞ்சுட்டே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆகணும், பிகாஸ் விசில் வரணும் இல்லையா? விசில் ஒரு நல்ல ஒரு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணால், விசில் ஒரு விசில் கூட போதும். ஓகேங்களா? நல்லா நெத்து பதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு விசிலே போதும். ஓகேங்களா? ஏன்னா சில டைமில் 3 விசிலாம் விட்டா நல்லா குழஞ்சி போயிடும். அது அப்புறம் வந்து அது என்ன சொல்றது, உப்புமா மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதனால ஒரு விசிலே கூட போதும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் சுவையான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு வந்து எப்பவுமே தயிர் பச்சடி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகேங்களா? பிரியாணினாலே தயிர் பச்சடி தான். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், ஒரு கிணத்துல தயிரை ஊற்றியாச்சு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டாச்சு. ஓகேங்களா? தயிர் பச்சடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. இது இல்லாமல் பிரியாணியே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பிரியாணி போட்டாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தயிர் பச்சடி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக பிரியாணி செஞ்சீங்கன்னா தயிர் பச்சடியும் செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸி தான். உப்பு போடுறோம், தயிரை போடுறோம், நறுக்கி வச்சுன்னா வெங்காயத்தை போடுறோம். சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும்னா, சில பேர் பெரிய பீஸா ஆகணும்னா பெருசா வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. சில பேர் வெள்ளரிக்காய் கூட போட்டுப்பாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் போது இந்த வெள்ளரிக்காவும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதுல போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த வெங்காயம், வெள்ளரிக்காய், தயிர், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணா அது ஒரு தயிர் பச்சடியா மாறிடும். ஓகேங்களா? ஸோ பிரியாணிக்கு செம்ம சைட் டிஷ்ஷா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ இது கூட பிரியாணிக்கு நீங்க சிக்கன் 65 கூட பொரிச்சு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கிறது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்து நிறைய
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த குக்கர்ல வந்து இப்போ வந்து விசில் வந்து வருது. ஓகேங்களா, ஒரு விசில் வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி சிக்கன் பிரியாணி எந்த அளவுக்கு சமைச்சா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். புகைலாம் வந்து பாத்தீங்களா, எத்தனை வருஷம் குக்கரை யூஸ் பண்ணி பிரியாணி சமைச்சாலும் அந்த பயந்துக்கு மட்டும் போகவே மாட்டேங்குது. அந்த குக்கர்ல இருந்து விசில் வந்தவொடனே அப்படி தூரத்துல இருந்து டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் பல வருஷங்கள் குக்கரை வந்து நாங்க என்ன சமைச்சாலும் சரி, அந்த பயம்ன்றது அது என்னன்னு தெரியல, போகவே மாட்டேங்குது. அந்த விசில் வந்துட்டாலே ஒரு பயமாகுது. ஓடி போய் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து தீஞ்சு போயிடும். ஓகேங்களா, ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ஆவி எப்படி போகுது பாருங்க. ஆவி பறக்க இப்போ நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். அதை இப்போ ஓப்பன் பண்ணி நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். ஓகேங்களா, அதோட என்ன ஒரு ஆவி பறக்க பிரியாணி பார்த்தீங்கன்னா, சுட சுட ஆவி பறக்குது பாருங்க. அப்பா, இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பரான சிக்கன் பிரியாணி சுட சுட ஆவி பறக்க நாங்கள் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி. பாருங்க, நாங்கள் செஞ்சிருக்க சிக்கன் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நாங்கள் அதுக்கு நிறைய வந்து இந்த கலர் பவுடர், கேசரி கலர் பவுடர் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஆச்சி சிக்கன் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம் ஆட் டேஸ்ட்டுக்கு. ஸோ எப்பவுமே இது மாதிரி பிரியாணி குக்கரில் செஞ்சிங்கன்னா போட்டு ஒரு நல்ல பெரிய பேஷனில் நல்லா கிளறிக்கோங்க. ஓகேங்களா, சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் போங்க, செம்மையான ஹாப்பி. ஸோ பாருங்க, சிக்கன் பிரியாணி தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் சாலடு, இந்த வெங்காயம் தயிர் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வெங்காய பச்சடி வந்து ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ வெங்காய பச்சடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வீட்லயே சமைச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பயங்கரமாக செம டேஸ்டான வீட்லேயே சமைச்ச சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். பாய்.